அந்த ஹீரோ அழகாக இருக்கிற சார் நம்ம அஜித்தை பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி வாங்கன்னு சொல்லிட்டு இப்போ பெசன்ட் நகர் பீச்சில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. போய் பார்க்குறோம். பார்த்தா அழுதுட்டு உட்காந்துருக்காரு. அவர் தெலுங்கு ப்ரொடியூசர், அவர் பேர் சொல்ல வேணாம். அவர் வந்து கண்ணா முன்னாடி திட்டிகிட்டு இருக்காரு. இவர் நான் ராஜ்கபூர் சார் என்ன தலைவா வரும்போது ஏதோ சண்டை நடந்துகிட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு. அப்புறம் அவர் போன பிறகு போய் பேசினோன்னே அவர் அந்த இதுலேயே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு சொன்னால் இந்த மாதிரி படம் பண்ணுறேன் சார், நீங்கள் ஹீரோவாக இது பண்ணுறாரு, எனக்கு 22 லட்ச ரூபா கொடுப்பீங்களான்னாரு. ஒன்று 20 கேட்கணும், இல்லை 25 கேட்கணும், இது என்ன 22 அப்படின்னா, இல்லை சார் எனக்கு கொஞ்சம் 20 ரூபா கடன் இருக்குது, 2 ரூபா செலவுக்கு வேணும். மறுநாள் காலையில் ஆஃபீஸ் வாங்கன்னு சொல்லி ஒரே சிங்கிள் பேமெண்ட் கையில் கொடுத்து ஆனந்த பொங்கல். சப்போர்ட்டிங் கேரக்டர் வந்து மீனா, கார்த்திக் சார் வந்து எவ்வளோ ப்ராப்ளம் பண்ணார் உங்களுக்கே தெரியும். அவரை கேட்டோன்னா அவர் ஒத்துக்கிட்டு கார்த்திக் சார் மீனா வச்சு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் எல்லாமே படத்தை ஷெட்யூல் முடிச்சிட்டோம். அஜித் சார் நடிக்கணும். அஜித் சார் வந்து ஷூட்டிங்கே வராமல் ஒரு 6 மாதம் படம் இழுத்துக்கிட்டே இருக்கு. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து அந்த உடம்புல கொஞ்சம் ப்ராப்ளம், கால் இதாகி போயிட்டு ஆக்சிடென்ட்டில் இதானதுனால அவர் வந்து இதில் ஷூட்டிங்கில் இருக்கார். ஏவிஎம்ல நாங்கள் போய் பார்க்குறோம், என்ன சார் டிலே பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. காலை ஊனி காட்டார். ஜி பாருங்க ஜி, கால் நம்மாகி போயிருக்கு, என்னால் பண்ண முடியல. அவர் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு முடிவு எடுத்து ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க. அப்போ நம்ம டைரக்டர் என்ன சொல்கிறாருன்னா, தலைவா அவர் வந்து ஆப்ரேஷன் பண்ணி வர்றதுக்கு லேட் ஆகும், நம்ம ஆல்ரெடி பாதி படத்தை முடிச்சு வச்சிருக்கோம், வேற ஹீரோ மாற்றலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ என்னன்னா பிரசாந்தும் நல்ல மார்க்கெட்டில் இருக்காரு. உடனே தியாகராஜன் சாருக்கு பேசுகிறோம். தியாகராஜன் சார் வந்து உடனே இந்த வரேன் சார் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. இந்த மாதிரி சார் ஒரு சூழ்நிலை பிரசாந்த் சாருக்கு கமிட் பண்ணணும் அப்படின்னா அவர் ஜென்யூனாக சொன்னார், இன்னொரு ஹீரோ கமிட் ஆகிருக்காரு சார், அந்த படத்தில் பிரசாந்த் நடிக்கிறது நல்லா இருக்கு. இல்லை சார் இந்த மாதிரி அவர் மாற்றணும், அஜித் சார் மாற்றணும் ஐடியா இல்லை, நான் வந்து வேற படம் அவரை வச்சு பண்ணிக்கிடுவேன், ரெடியாகி வந்தோன்னே இப்போ அந்த படத்தை முடிக்கணும் சார், அதுக்காக ஒத்துக்கிட்டார் அவர். இப்போ வந்து அவங்க ஒரு அன்னைக்கு இருக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட் கேட்டாங்க, அங்கே டேபிளே கொடுத்துட்டு படத்தை பணம் வாங்கிட்டு கீழே இறங்குறாரு. அப்போ வந்து வெரைட்டி டைரின்னு ஒன்று வரும் சினிமாவுடைய டோட்டல். நீங்கள் வெரைட்டி டைரி பார்த்தீங்கன்னா சினிமாவுடைய இது என்ன வேணாலும் கான்டாக்ட் இருக்கும், அதில் சினிமா கான்டாக்ட் எல்லாத்துக்கும் இருக்கும். இந்த வர்கீஸ்ன்னு சொல்லி ஒரு போட்டு ரொம்ப அட்ரஸ்லேருந்து ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். அந்த டைரி வந்து எப்பயுமே இந்த 3 படமாக பார்த்தீங்கன்னா அட்டைப்படம் நம்ம படம் தான் அந்த இதில் சினிமா டைரியில். இந்த இதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இந்த அட்டைப்படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவர். தியாகராஜன் சார் இறங்கி வர்றாரு, வர்கீஸ் கீழே உட்காந்துருந்தா ராஜ்கபூர் சார் கீழே போனாரு. இந்த மாதிரி பிரசாந்த், கார்த்திக், மீனா அப்படின்னு சொல்லி ஒரு டிசைன் அப்பயே ரெடி பண்ணி மறுநாள் காலையில் டைரி ரெடி ஆயிடுச்சு. இவர் அஜித் சாருக்கு ஆப்ரேஷன் அங்கே போகிறாங்க. ஒரு 1 வீக்கில் ஆப்ரேஷனு, ஒரு ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் பண்ணணும்னு போய் நாங்கள் பார்க்கறதுக்கு போகிறோம். பூங்கொத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் கொடுத்துட்டு செலவுக்கு வச்சு சொல்லி ஒரு அமௌண்ட் கையில் கொடுத்து, சினிமா இல்லாமல் தனிப்பட்ட முறையில் வச்சிங்க சார் சொல்லி கையில் கொடுத்துட்டு வரும்போது அவர் வந்து என்ன பண்ணுறாரு, கையை பிடிச்சிட்டு அழுகுறாரு. ஏஞ்சி நான் திரும்பி வரமாட்டேன்னு நினச்சிட்டிங்களா, என்ன அப்படின்னா அந்த டைரி எடுத்து காட்டுறாரு. டிசைன் பண்ணது நம்ம நாங்கள் சொல்லலை, அதுக்கு யாரோ ஒரு நல்லவர் போய் அந்த டைரியை கையில் கொடுத்து இந்த மாதிரி உங்களை மாற்றிட்டாங்க வேறு பண்ணுறாங்கன்னு கையை பிடிச்சி அழுகுற. கண்ணு கையில் வந்து தண்ணி இதாகுது. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. நான் சொல்கிறேன், இல்லை ஜி நான் அந்த படத்தை நான் தான் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். ராஜ்கபூர் சார்ட்ட அப்பயே டிசைட் பண்ணோம் சார், தலைவன் தான் கூப்பிடுவேன் ராஜ்கபூர் தலைவா, அஜித் சார் தான் இந்த படம் பண்ணுறாரு, அந்த படம் எடுத்தாலும் சரி இல்லை எடுக்காமல் போனாலும் சரி பரவாயில்ல. ஏன்னா அன்னைக்கு அந்த டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருந்துச்சு. நம்ம அவர் வந்தால் பண்ணுவோம் சார், இல்லாட்டி வேறு படத்தை நம்ம பண்ணிட்டு போகலாம். அவர் தான் பண்ணார். ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்தார். வந்து அதுக்கு சூப்பர் சுப்ரமணியம் மாஸ்டர் ஃபஸ்ட்டு ஃபைட்டு தான் எடுத்தோம். சூப்பர் சுப்ரமணியம் மாஸ்டர் தனியாக கூப்பிட்டு வச்சு அவரை வந்து ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்ணுற மாதிரி பண்ணுங்க, ஆப்ரேஷன் பண்ணி வந்திருக்காரு, எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த படத்தை எடுத்து முடிச்சு படம் பெரிய வெற்றியான படம்.